வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. நேற்றைய தினம் ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் பிரச்சாரத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி தொடங்கியிருக்கிறார். ராகுல் காந்தி பேசிய பேச்சுக்கள் முக்கியமானவை. பிரதமர் மோடியை மனதளவில் உடைந்து விட்டார். இந்தியா கூட்டணி வலிமையாக இருப்பதால் மோடியுடைய கண்ணில் பயம் தெரியுது. அதை பாராளுமன்றத்தில் அவருடைய பேச்சுக்களில் நேரடியாகவே நான் பார்த்தேன் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லுகிறார். பாஜக ஆட்சி, மோடியின் ஆட்சி விரைவில் வீழ்த்தப்படும், அந்த ஆட்சி விழக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை அப்படின்ற விஷயங்களையும் அவர் பட்டியலிடுகிறார். ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து கொடுப்போன்றார். ஜம்மு காஷ்மீர் விஷயத்தை அவர் சரியாக புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு அந்த மாநில பாஜக அவரை நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. இந்த ஒரு சூழலில் விளையாட்டு வீரர்கள், குறிப்பாக மல்யுத்த வீரர்கள் ராகுல் காந்தியை சந்தித்தது, இதற்கெல்லாம் பாஜக எதிர்வினையாற்றி இருக்கிறது. பார்த்தீங்களா, வீரர்களுடைய உண்ணாவிரதம், போராட்டம், இந்த நாடகமெல்லாம் முடிவுக்கு வந்தது. அது பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் அந்த போராட்டம் அப்படின்ற குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருக்கிறார்கள். எல்லாவற்றையும் விவாதிக்க இருக்கிறோம். மனத அளவில் உடைந்து விட்டாரா பிரதமர் மோடி? ராகுல் பேச்சின் பின்னணி என்ன அப்படின்னு விவாதிக்கிறோம். சிறப்பு விருந்தங்களோடு நம்முடைய வலதுசாரி ஆதரவு நிலைப்பாட்டுடன் திரு எஸ் ஸ்ரீராம் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் டாக்டர் சையத் ஹபீஸ் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். காங்கிரஸ் கட்சியிலிருந்து மூத்த தலைவர் திரு திருச்சி வேலுசாமி அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு திருச்சி வேலுசாமி அவர்கள்ட்ட என்ன பயம் தெரிந்திருக்கிறது, நான் பயத்தை பார்த்துட்டேன், கண்ணில் பார்த்துட்டேன் அப்படின்னு ராகுல் சொல்கிறாரு. பிரதமர் எப்பவும் போல இருக்காரு, இயல்பாக இருக்காரு. இது ஒரு வெளிப்படையாக பார்க்குறப்போ ஏதோ மேடைக்காக பேசின மாதிரி, சினிமா டைலாக் மாதிரி தோணாதா? அதாவது சொல்லவே வேணாம், ஒரு கற்பனையில் சொல்கிறேனே, கற்பனை. ஏதாவது சினிமாவை சொன்னால் தான் புரியும். சிவாஜி கணேசன் வீர சிவாஜி கூட வேணாம். திருவிளையாடல் படம் பார்த்துருக்கீங்களா? அந்த படத்தில் சிவபெருமானமாக நடந்து வருவார். அந்த துள்ளல், அந்த அலட்சியம், அந்த நடை அப்படியே கண்ணில் பாருங்க. அதுக்கப்புறம் ஆண்டவன் கட்டளை படம், அதுல 6 மணமே 6, ஆண்டவன் கட்டளை 6 அப்படின்னு தள்ளாடிட்டு வர்றது. திருவிளையாடல் படத்துல வந்த மாதிரி ஒரு போன வருஷமெல்லாம் இருந்த நம்ம பிரதமர் ஒரு ராணுவ ஜவானை போல வந்துகிட்டு இருந்தவர் இப்ப அப்படியே கூனி குறுகி போயிட்டு இருக்கிறார். அது எங்க இந்த மனதளவில் எப்ப பாதிக்கப்பட்டிருக்கிறார்னா, ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். இப்பதான் உக்ரைனுக்கு போனார். போறதுக்கு முன்னாலதான் சொன்னார், மகாத்மா காந்தி சினிமா வந்ததுனால தான் எல்லாரும் காந்தியை பத்தி தெரியும் சொன்னார். அங்க போனா அந்த ஊர்ல இருக்க தலைவர்களை பிரம்மாண்டமான சிலை வைத்து அதை அந்த ஊர் தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து வணங்குற மாதிரி ஒரு நிலைமை வச்சிருக்காங்க. அங்க போய் கூனி குறுகி கும்பிடுகிற போது அவருக்கே ஒரு கூச்சம் வரும்ல. அதே போல பாராளுமன்றத்தில் அவர் பார்த்தாருங்கிறதுக்கு என்னன்னு கேட்டா, பாராளுமன்றத்தில் இதற்கு முன்னால எல்லாம் இல்ல, காந்தியை பத்தி சொன்னது பிரதமர் மோடி இல்ல. காந்தியை பத்தி படம் வந்ததால தெரியும் சொன்னது வந்து ஐ திங்க் கங்கனா ரணாவத். ஓஹோ, அப்ப உங்க பாணியிலே சொல்றேனே, குஸ்தி பயில்வான்கள் சந்திச்சதுனாலேயே இவங்க யாருன்னு தெரிஞ்சா, நீங்க சொன்ன கங்கனா ரணாவத்தை எம்பி ஆக்குனா அப்ப இவங்க யாருன்னு நீங்க முடிவு பண்ணீங்க. அதாவது என்னன்னு கேட்டா, ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. இப்ப அவருக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னு கேட்டா, நீங்க சிலப்பதிகாரம் பார்த்து அந்த காவியத்தை பார்த்தீங்கன்னா, இளங்கோவடிகள் சொல்லுவாரு, கண்ணனும் அதாவது கோவலனும் கண்ணகியும் மதுரையம்பதிக்கு போறாங்க. அந்த கோட்டை மேல கொடி பறக்குதான். அதை சொல்லுவாரு இளங்கோவடிகள், அந்த கொடி வசையை பார்த்துட்டு கோவலா வராதே வராதேன்னு சொல்லுமா. ஆனா அவன் என்ன பண்ணுவானா, அதையும் தாண்டி உள்ள வரதை பத்தி அவர் திரும்பி சொல்லுவாரு, அவன் என்ன செய்வான், ஊழ்வினை வந்து உறுத்துதும். பாருங்க, அவங்க நாடு முழுக்க ஒரு பெரிய சிம்பலாக வச்சது சிவாஜி, மராட்டிய மாவீரன் சிவாஜி. அந்த சிலை வச்சு ஒரு வருஷம் கூட ஆகலைங்க, தானா துண்டு துண்டா விழுகுது. இதெல்லாம் ஒரு அபசகனம். அது அவருக்கு ஒரு மனசுல வருத்தம் இருக்கத்தானே செய்யும். அவரு மனுஷன் தானே. அது போல பாராளுமன்றம் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கட்டுறாங்க. சிவாஜி எங்க மன்னிப்பு கேட்டா முடியுமாங்க? ஒரு கொலை பண்ணிட்டு மன்னிச்சுக்கன்னா விட்டுருவீங்களா? சிலை ஒரு சிலை வைக்கிறாங்க, 6 மாசம் நிக்க மாட்டேங்குது, துண்டு துண்டா விழுகுதுன்னா யாருங்க? சிலை விழுந்ததற்கு மனதார சிவாஜியே மன்னிப்பு கேட்கிறேன். அதத்தாக நானும் சொல்றேன், கொலை பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டா போதுமான்னு கேட்கிறேன். அதுவும் இது ஒண்ணா சார்? அவருக்கு மனதளவில் அதெல்லாம் ஒரு பாதிப்பு வந்திருக்குங்கிறத சொல்றேன். அவர் எவ்வளவு பெரிய கற்பனையோட பாராளுமன்ற கட்டடம் கட்டுறாரு. சிங்கப்பூர் ஒரு வருஷம் முடியல, உள்ள விழுகுது. சிங்கப்பூர் போறாரு, உக்ரைன் போறாரு, போறாரு. அதே மோடி தான் சார்.
அடை இந்தியாவில மட்டும் இருக்கிறது நீங்க பயங்கர கிண்டல்காரருங்க. அவர் இந்தியாவிலே இருக்கிறது இல்லைங்க. எவ்வளவு நாசுக்கா சொல்றீங்க. அப்ப என்ன இமேஜ் இருந்தது? விஸ்வகுரு இமேஜ் எல்லா இடத்துலயும் எங்க அவர் நடைய பாருங்க. திருவிளையாடல் சிவாஜி கணேசன் மாதிரி அப்படி ராணுவ வீரர் மாதிரி நடந்தவர் இப்ப ஆண்டவன் கட்டளை சிவாஜி மாதிரி தடுமாறி போறாரா இல்லையா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. அப்படி வருவதற்கு காரணம் நான் அவர் குறை சொல்ல மாட்டேன். எல்லா மனிதர்களுக்கும் வியர்வு தான். மனதில் ஒரு உற்சாகமும் மகிழ்ச்சி இருக்கிற போது நல்ல நெஞ்சை நிமிற்றி கொண்டு நடப்பதும், மனதில் ஒரு கவலையும் அச்சமும் பயமும் வருகிற போது இயற்கை. என்ன சார் கவலை மோடிக்கு? மோடிக்கு என்ன கவலையா? அவரை கேளுங்க, அவரே கேளுங்க என்ன கவலைன்னு. ஏங்க நாட்டுல இப்ப நான் இருக்கங்க, நான் வெளிப்படையா சொல்றேங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உச்சகட்ட மகிழ்ச்சி என்பது பேரம்பேத்தி கூட விளையாடுவதுதான். நான் அனுபவ ரீதியா பாக்குறேன். அவருக்கு இந்த வாய்ப்பு கவலை இருக்காது. அவருக்கு இருக்குமா இருக்காதா? கவலைகள் எல்லாருக்கும் இருக்கத்தாங்க செய்யும். என்ன கவலைன்னு கேக்குறீங்களே? ஆட்சியில் இருப்பதாலேயே கவலை இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்க பர்சனலா பேசுங்க. கடந்த ஆட்சிக்கு எதுக்கு எடுத்தாலும் பர்சனலா போற ஒரு பேச்சா சார்? அண்ணா நீங்க பேசுங்க. ஆமா ஆமா, எதை வேணாலும் நீங்க எல்லாம் பேசுவீங்க, நாங்க பேச முடியாது. ஏன் சார் பேசிட்டு இருக்கவங்களே குறுக்குற நீங்க பெரிய அறிவாளி, நாங்க எல்லாம் எங்களுக்கு தெரியாத பேச 50 வயசு எங்களுக்கு தெரியும். ஏன் கல்யாணம் பண்ணிக்கல நீங்க தைரியமா கேக்குறீங்களா? நோ பர்சனல் டிபேட். இதுக்காக தைரியம் இருக்கா? வேண்டாம். கேப்பீங்களா? ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னு மனைவி பிள்ளைகள் தனி மனித தாக்குதலோ அதை நோக்கியதாக பார்வைகளோ நம்ம முன்வைக்கிறதை ஏற்றுக்கொள்வதில்லை. பிளீஸ். திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி பாஜக தரப்பிலிருந்து பேராசிரியர் இணைந்திருக்கிறார். திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி, போல்டான பிரதமர், முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடியவர், அந்த பிரதமர் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோமா? பாஜக ஆட்சிக்கு வந்து எத்தனை நாட்கள் ஆச்சு? முதல் 100 நாளுக்கு திட்டம் போட்டிருந்தார். 100 நாளை தொட்டு விட்டது, தொடப்போகிறது. என்ன பண்ணியிருக்காங்க? அப்போ பிரதமரை வந்து இந்த தேர்தல் மனதளவில் உடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்ல வர்றார் ராகுல். அதாவது நான் வந்து எடுத்த உடனே வந்து நம்மளுடைய அண்ணன் திருச்சி வேலுச்சாமி அவர்களுக்கு கவுண்டர் பண்ணணும்னு தான் நான் நினைச்சேன். ஆனா வேலுச்சாமி அவர்கள் வந்து தரம் தாழ்ந்து அவர் பேசுவார். நான் உண்மையிலேயே வந்து அவர் மேல மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறேன். ஆனால் வந்து அவர் இந்த அளவுக்கு ஒரு பர்சனலா அட்டாக் பண்ணுவாரு அப்படின்னு வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதனால நான் அதை கடந்து போகிறேன். அவர் வந்து இவ்வளவு நேரம் அவர் பேசினார் இல்லைங்களா, அதுக்கு நான் எதுக்குமே நான் வந்து பதில் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அதே சமயத்துல வந்து இன்னைக்கு நம்மளுடைய தலைப்புக்கு வந்து பார்க்கும்போது மனதளவில் உடைந்து விட்டாரா மோடி, ராகுல் பேச்சின் பின்னணி என்ன அப்படின்னு நம்ம இந்த விவாதத்தை வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம கட்டமைச்சிருக்கிறோம் அப்படின்னா, அங்க காஷ்மீர்ல நேற்று வந்து ராகுல் காந்தி அவர்கள் பேசினது, இன்னைக்கு வந்து அவர் ராகுல் காந்தி பேசினதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னுத்துக்கு ஒண்ணு வந்து தொடர்பு இல்லாம தான் அவர் வந்து பேசிட்டு இருந்தார். அவர் வந்து முழுக்க முழுக்க ஹிந்தி மொழியில பேசினாரு. அதுல வந்து அவர் குறிப்பிட்டு 1-2 வந்து அவர் பேசினதுல வந்து அந்த இந்த லேட்டரல் என்ட்ரி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதாவது வந்து டைரக்டாவே ஒரு சில அதிகாரிகள் ஒரு சில லெவல்ல டெப்டி செக்ரட்டரி, டைரக்டர், ஜாயிண்ட் செக்ரட்டரி, அந்த அதிகாரிகளோட இதை வந்து வாபஸ் வாங்கிட்டாரு, அது மாதிரி பேசினாரு. ஆனா பாஜகவை பொறுத்தவரை, அதுவும் திரு நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை வந்து அவர் வந்து எப்பொழுதுமே
தான் என்ன நினைச்சாரோ அதை வந்து சாதிச்சு காட்டினவர். அது வந்து பிரதமராக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்பாக வந்து அவர் முதலமைச்சராக இருந்த பொழுதும் சரி, 2019 திரும்பி செகண்ட் மேண்டேட் மேசிவ் மேண்டேட்டோட வரும்பொழுது உடனடியாக பண்ணது அதே காஷ்மீர்ல ஆர்டிகல் 370 வந்து தூக்கி எறிஞ்சது. அந்த சமயத்துல காங்கிரஸ், திமுக அந்த நண்பர்கள் வந்து இது வந்து மிகப்பெரிய தேச நலனுக்கு எதிரானது, அங்க வந்து காஷ்மீர் கொந்தளிக்கும், அங்க வந்து காஷ்மீர்ல பிரச்சனைகள் உருவாகும் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா கடந்த 5 வருஷமா காஷ்மீர்ல பிரச்சனைகள் இல்லாம இன்னைக்கும் நீங்க வந்து ஸ்ரீநகருக்கு போனீங்கன்னா அந்த லால் சவுக்ல நீங்களும் போய் அமைதியாக உட்கார்ந்து இருந்து அந்த டூரிசம் இம்பார்ட்டன்ஸ் ஆன உள்ள இடங்கள்ல நீங்களும் வந்து அந்த உல்லாச பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம். இல்ல அன்னைக்கு எதிர்க்கட்சிகள் விமர்சிச்சாங்க. ஆனா அது வந்து ஒரு போல்டான நடவடிக்கை அப்படின்னு பாராட்டினவங்களும் இருந்தாங்க. டிமானிட்டைசேஷனா இருக்கட்டும், ஆர்டிகல் 370 இருக்கட்டும், முத்தலாக் தடையா இருக்கட்டும், லாக்டவுனா இருக்கட்டும், அந்த மோடி இன்னைக்கு இருக்காரா அப்படின்ற கேள்வி வருதுல. நம்பர்ஸ் அதுக்கு காரணமா? மெஜாரிட்டி கிடைக்காததுக்கு காரணமா? கார்கே அப்படி கிடையாது. எங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குது. அதாவது வந்து இந்த ஆட்சியானது வந்து ஒரு என்டிஏ ஆட்சின்றது வந்து ஒரு ப்ரீபோல் அலையன்ஸோட நாங்க வந்து எலெக்ஷனுக்கு பிறகு வந்து திரு சந்திரபாபு நாயுடுவோ அல்லது நிதிஷ்குமாரையும் நாங்க கூப்பிடல. இன்ஃபேக்ட் நிதிஷ்குமார் இண்டி கூட்டணியில இருந்தவர் வந்து அங்க இண்டி கூட்டணியில நடக்கிற அந்த ஏகப்பட்ட பிரச்சனைகளை பார்த்துட்டு ஐயோ இவங்க கூட போனோம்னா பீகாருக்கு நல்லது கிடையாது, நாட்டுக்கு நல்லது கிடையாதுன்னு எங்களை நோக்கி அவர் வந்தார். இன்ஃபேக்ட் நாங்க அவரை கூப்பிடவே இல்லை. அவரே வந்து வாண்டன்லாம் எங்களோட வந்தாதான் மோடி அவர்களுடைய கரத்தை பலப்படுத்தினால்தான் நல்லது அப்படின்னு வந்தார். அதே மாதிரி வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் 2014 எங்கள்கிட்ட வந்தவர். முதலாக எங்களுடைய கூட்டணியில இருந்து முறிச்சுக்கிட்டு போனவர் சந்திரபாபு நாயுடு. ஆனால் அவருக்கு அங்க கள நிலவரம் தெரிய வந்தது. மோடி அவர்களால் தான் நல்ல ஆட்சி கொடுக்க முடியும்னு அவரா வந்து எங்கள்கிட்ட நாங்க வந்து உங்களோட கூட்டணியில வந்து சேர்றோம் அப்படின்னு சேர்ந்து இந்த தேர்தலை சந்திச்சார். ஆக மொத்தம் இந்த தேர்தல் வந்து எங்களை பொறுத்தவரை நம்பர் கம்மி அப்படின்னு சொல்லவே மாட்டோம். அந்த வாதத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். என்டிஏ கூட்டணி அப்படின்றதுக்கு தேவையான 272 விட அதிகமாக இருக்கிறது. அரசின் செயல்பாடோ இப்போது சற்று அமைதியாக தாமதமாக நடக்குதோ? அப்படி இல்லை. நீங்க வந்து சொன்னீங்க இல்லைங்களா 100 நாட்களுக்குரிய திட்டம். 100 நாட்களுக்குரிய திட்டம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறது. இன்னைக்கு வந்து இவங்க ஒரு பெரிய கூக்குரலிட்டார்கள், இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வர்சஸ் நியூ பென்ஷன் ஸ்கீம். இன்ஃபேக்ட் வந்து நியூ பென்ஷன் ஸ்கீமை வந்து முழுக்க 2004 அப்ப கொண்டு வரும்பொழுது திரு மதிப்புமிகு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் இருந்தாலும் அதை வந்து மிகவும் திறமையோடு அதை வந்து இவங்க கொண்டு வந்தது, அதை செயல்படுத்துறது வந்து 2004 இருந்து 2014 வரை UPA 1 UPA 2. நான் ஒரு சில புள்ளி விவரங்களை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு வந்து அவங்க எங்களை வந்து சொல்லுறாங்க இல்லைங்களா, அதாவது வந்து ஈவன் ராகுல் காந்தி சொல்லும் போது நாங்கள் ஒரு சில திட்டங்களை வாபஸ் வாங்கிட்டோம் அப்படின்னு. இவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டை நீங்க கொஞ்சம் எடுத்து பார்க்கணும். அண்ணன் வேலுச்சாமி அவர்கள் இதை வந்து கவனமாக கேட்கணும். UPA 2 இருக்கும்போது 2009 இவங்க வந்து கொண்டு வர நினைச்ச பல சட்டங்களை அவங்களால கொண்டு வர முடியல. அது வந்து ஆர்டினன்ஸ் அந்த அவசர சட்டமாக 2009 6 முறையும், 2010 4 முறையும், 2011 3 முறையும், 2012 1 முறையும், 2013 11 முறையும், ஆக மொத்தம் 25 முறை ஆர்டினன்ஸை கொண்டு வந்தவங்க. ஆனா எங்களுடைய ட்ராக் ரெக்கார்டை நான் சொல்றேன், அதையும் நீங்க கேட்டுக்கணும். 2019 இருந்து 2024 வரை நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண மசோதா 240, அதுல நாங்க 221 மசோதாக்களை நாங்கள் வந்து வெற்றிகரமாக வந்து பாராளுமன்றத்துல நாங்க பாஸ் பண்ணியிருக்கோம். இந்த 3 மாதங்கள்ல, நியர்லி 3 மாதங்கள்ல எத்தனை அந்த மாதிரி கொண்டு வந்தீங்க? கொண்டு வந்தது வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு போயிடுச்சு. இன்னொன்னு பின்வாங்கிட்டீங்க. அந்த விமர்சனங்கள் வைக்கிறாங்கல்ல. கரெக்ட். நீங்க கேட்ட கேள்விக்கு சரியான கேள்வி. அதுக்குரிய பதிலையும் நான் சொல்றேன், அதையும் கொஞ்சம் தயவு செய்து கேட்டுக்கோங்க. அதாவது வந்து நாங்க கொண்டு வந்த வக்ஃப் குறித்த வந்து மசோதா வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு போயிருக்குது. ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டின்றது வந்து பாராளுமன்றத்துல ஏற்கனவே லோக்சபா ராஜ்யசபால உள்ள ஸ்ட்ரெங்த்தை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு குழு. அந்த ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியில கொண்டு போறதே வந்து டெமோக்ராட்டிக் நார்ம்ஸை வந்து நாங்க ஃபாலோ பண்றதுக்கு ஒரு நாங்க வந்து உண்மையிலே நினைச்சிருந்தோம்னா நாங்க வந்து அந்த இடத்துல நாங்க வந்து நாங்க பாஸ் பண்ணியே ஆவோம், 1ல 2ல 1 நடந்தே ஆகட்டும் அப்படின்னு நாங்க விட்டுருக்கலாம். ஆனா
மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடைய அந்த பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை நாங்கள் வந்து மதிப்பில் வைத்து அதை வந்து நாங்க ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு கொடுத்திருக்கோம். ஆனா இன்னொரு பாயிண்ட்டும் இருக்குது. இன்னைக்கு ஜேபிசிக்கு போயிட்டா உடனே இவங்க நினைச்சதெல்லாம் வந்து சாதிச்சிடலான்றது இவங்க போடுற தப்பு கணக்கு மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு தப்பு கணக்காகத்தான் இருக்கும். ஏனென்றால் ஜேபிசி கொடுக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டையும் இதே பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் அதை டிஸ்கஸ் பண்ணி அதை வந்து பாஸ் பண்ண போகிறாங்க. ஓகே கேப்போம் நான் திரு சையத் ஹஃபீஸ் கிட்ட என்ன வந்து இப்போ மோடியினுடைய நடவடிக்கையில் மாறிச்சு. அதே மோடி தான் இருக்காரு. இன்னும் சொல்ல வந்தால் சட்டங்களை கொண்டு வராங்க. அது நியாயமா இன்னும் சொல்லணும்னா ஜேபிசி கேட்டீங்கன்னா அனுப்புறாங்க. உடனே மோடி பயந்துட்டாரு. என்னது இல்லைங்க, என்ன மாற்றம்னு கேட்டீங்கல்ல. இப்போ ஜேபிசிக்கு அனுப்புனதே ஒரு மிகப்பெரிய மாற்றம். இதை தான் அவர் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி விவசாயிகள் சட்டம் வரும்போது எவ்வளோ எதிர்ப்பு வந்துச்சு. ஒரு கம்மா மாறாது, ஒரு ஃபுல் ஸ்டாப் மாறாது. சொன்னது யாரு? பாஜக காரங்க தானே. 700 நாள் விவசாய சட்டத்துக்கு போராட வேண்டிய சூழல் வந்தது. அப்போல்லாம் எதுவுமே ஜேபிசிக்கு போகலையே. இன்னைக்கு போகுதே ஜேபிசிக்கு. இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஜனநாயகவாதி ஆசீர்வாதி ஆச்சாரி அண்ணெல்லாம் பாஜகவுடைய பிரதிநிதிகள்லாம் பேசுகிறாங்க. ரெண்டுத்தில் ஒன்று பார்த்து இருந்தால் அங்கே டிடிபிக்கு என்ன நிலைமை, பீகாரில் நிதிஷுக்கு என்ன நிலைமைன்றது அவங்களுக்கு தெரியும். அவங்க அப்படிலாம் 2ல் 1 பார்க்க விட மாட்டாங்க. இதுதான் ராகுல் காந்தி சொல்றார். 2ல் 1 பார்த்துலான்னு அன்னைக்கு உங்களுக்கு லோக்சபா மேண்டேட் இருந்தப்போ பண்ணீங்க. இன்னைக்கு 2ல் 1 பார்த்துலான்னு சொல்ல முடியாத ஒரு சூழலை உருவாக்கி வச்சிருக்கோம்ல, அதுதான் எங்களுடைய வெற்றி அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னார். அதுதான் உங்களுடைய வெற்றியா கூட இருக்கட்டும், நம்பரை குறைச்சது எல்லாம் வெற்றியா இருக்கட்டும். அது எப்படி மோடிய மனதளவு உடைக்கும்? 3வது முறை ஒருத்தர் இருக்காரு. 240 எதிர்க்கட்சிகளுடைய டோட்டல் எவ்வளவு? அதாவது not even 240. ஓகே. ஆனா இப்போ எப்படி மோடியை ஜேபிசிக்கு அனுப்பாம நடத்த வேண்டியதானே? ஏன் விவசாய சட்டங்கள் ஜேபிசிக்கு வரல? ஏன் விவசாய சட்டங்கள் ஜேபிசிக்கு வரல? செபியா கேட்டுட்டு இருக்கோம், ஜேபிசிக்கு அனுப்புறீங்களா? ஊழல் அந்த விவகாரத்தை விவாதிக்க ஜேபிசியை கூப்பிட்டு இருக்கோம்ல. ஹிண்டன்பர்க் அறிக்கையை பத்தி விவாதிக்கலான்னு கூப்பிடுறோம்ல, அது பண்ணலையே. இதை மட்டும் ஏன் பண்றீங்க? ஏன்னா இதை நீங்க பண்ணீங்கன்னா, அதையும் மீறி பண்ணீங்கன்னா சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் அவருடைய வாக்கு வங்கியில பிரச்சனை வரும். அதனால அவங்க விட மாட்டேன்றாங்க. அங்க லோக்சபாலேயே உங்க கூட்டணியில இருக்கக்கூடிய டிடிபி சொன்ன கோரிக்கை அது. இதெல்லாம் அப்படியெல்லாம் கடந்து போக முடியாது. இதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அவங்க பேசக்கூடியவர்களுக்கு அவர்கள் நம்பும் வகையில் நீங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும்னு உங்க டிடிபி எல்லாம் சொல்லுது. சொல்ல வச்சதுதான் இது. இந்த 2 பேருமே குடைச்சல் கொடுக்குறாங்க. அது மனதளவுல வந்து சோர்வடைய வச்சிருக்கு. அது இல்ல, அது குடைச்சல் கொடுக்குறாங்க கொடுக்காததெல்லாம் அடுத்த கூட்டணியை பத்தி நான் பேச வரல. நான் சொல்றது இன்னைக்கு ரியாலிட்டி என்ன, யதார்த்தம் என்ன. அவர்கள் நினைத்தாலும் செய்ய முடியாத ஒரு சூழலை இந்த இந்தியா கூட்டணியுடைய ஒற்றுமை உருவாக்கி இருக்கு. ரொம்ப அழகா சொன்னார் நிதிஷ்குமார் வந்து அங்க முடியாம. சார், நீங்க நிதிஷ்குமார் 1 மாசத்துக்கு முன்னாடி என்னென்ன திட்டினீங்க சார்? கரப்ஷன் நீங்களே சார். சந்திரபாபு நாயுடு வந்து குடும்ப அரசியல் கிடையாதா சார்? நாரா லோகேஷ் அவரோட பையன், அப்பா சீஃப் மினிஸ்டர், புள்ள மினிஸ்டர், வாரிசு அரசியல்லாம் சகிச்சுக்கிட்டு நீங்க ஏத்துக்கிட்டு போறீங்களே சார். அப்போல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா சார் வாரிசு அரசியல்? சந்திரபாபு நாயுடு ஊழல்வாதியா தெரியலையா சார்? நிதிஷ்குமார் அவர்கள் ஜேடியு அரசாங்கம் கொண்டு வந்த காஸ்ட் சென்சஸ் கொண்டு வரும்போது நாட்டை பிளவுபடுத்தக்கூடிய வேலை, இந்துக்களுடைய ஒற்றுமைகளை சிதைக்கக்கூடிய வேலைன்னு சொன்னீங்களே சார். நீங்க உங்களுக்கு ஓட்டு வேணும், உங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடியே மெஜாரிட்டி வராதுன்னு தெரியும். அதனால யார் மீதெல்லாம் நாம் சேர்வாரி தூவிட்டு இருந்தோமோ அவங்க எல்லாம் சமரசம் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் அரசியல் சாணக்கியத்தனம் பேசுறீங்க பாருங்க. இதுதான் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பின்னடைவு என்பதை இந்தியா கூட்டணி ஆட்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இதுதான் உங்களுடைய பிரச்சனை. சொல்லுங்க, அப்ப நிதிஷ்குமார் மீது நீங்கள் வைத்த குற்றச்சாட்டு பொய்ன்னு சொல்லுங்க. சந்திரபாபு நாயுடு மீது நீங்கள் வைத்த ஊழல் குற்றச்சாட்டு எல்லாம் பொய்ன்னு சொல்லுங்க. அதெல்லாம் கடந்து போயிட்டு கடைசி நேரத்துல தோக்க போறோம், மெஜாரிட்டி வராதுன்னு எல்லாம் சேர்த்துக்கிட்டு ஏதா சிராக் பாஸ்வானுக்கும் உங்களுக்கும் என்ன ஈக்குவேஷன்? கடைசி வரையும் அவர் சித்தப்பா வச்சுக்கிட்டு கடைசி நேரத்துல கழட்டி விட்டு சிராக் பாஸ்வானை கூப்பிட்டுக்கிட்டீங்கல்ல, இதெல்லாம் என்ன? இதெல்லாம் உங்களுக்கு தோத்து போறீங்கன்னு தெரிஞ்சுதானே அவங்க எல்லாம் உள்ள கூப்பிட்டுக்கிட்டீங்க. இது ஒரு அரசியல் சாணக்கியத்தனமா? இதெல்லாம் ஒரு ப்ரீபால் அலையன்ஸ் ஒரு மேண்டேட்னு வேற சொல்லுவீங்களா? கேப்போம் திரு எஸ் ஸ்ரீராம். 5 திட்டங்களை 12 வாரங்கள்ல 5 திட்டங்களை அந்தர பெல்ட்டி அடித்திருக்கிறது பாஜக அப்படின்ற விமர்சனங்கள் வைக்கிறாங்க. வக்பு சட்டமாக இருக்கட்டும், லேட்டரல் என்ட்ரியாக இருக்கட்டும், சமூக வலைதள மசோதாவாக இருக்கட்டும், ஒருங்கிணைந்த ஓய்வூதியம், இண்டெக்ஷன் முறை, சொத்து கணக்கீடு முறை, இதெல்லாம் இல்லைன்னு மறுப்பீங்களா? பழைய பாஜக இதெல்லாம் பண்ணியிருக்குமா? எனக்கு என்னன்னா 100 சீட்டு 3 வாட்டி வாங்காத ஒரு கட்சி பார்த்து பாஜக பயந்துச்சு, பிரதமர் பயந்து சொல்றது தான் ஈவினிங் ஜோக்கு, மாலை ஜோக். அதுதான் 3 முறை மிகப்பெரிய கட்சி காங்கிரஸ் கட்சி 100 சீட்டு வாங்க முடியாம, அதுவும் ஒரு வாட்டி ஆப்போசிட் லீடர் ஆக கூட தகுதி இல்லாத ஒரு கட்சி பிரதமரை பார்த்து பயந்துச்சு சாயங்காலம் இந்த மாதிரி சொல்லி
அவங்க குஷி படுத்துக்கிறாங்க இப்போ காங்கிரஸ் opposition ஆயிட்டாங்களே சார். அந்த குஷியை அவங்க படுத்துட்டு போட்டோம். எனக்கு என்ன தெரியுமா பிரச்சனை, கர்நாடகால 190 கோடி வால்மீகிக்கு, அதாவது பின்படுத்தப்பட்டவர்கள் வச்ச பணத்தை திருடின அந்த காங்கிரஸ் அந்த மாநில அரசு, அந்த ஒரு அமைச்சர் ரிசைன் பண்ணது, அந்த சட்டசபையிலேயே 90 கோடி தான் நாங்கள் திருடினோம், 180 இல்லை 90 கோடி தான் போச்சுன்னு வெக்கமில்லாம ஒரு முதலமைச்சர், காங்கிரஸ் கட்சி முதலமைச்சர் அசம்பிளியில் ஒத்துக்கிறது, அதுக்கெல்லாம் ராகுல் காந்திக்கு பயம் வராதோ, அதுக்கெல்லாம் ராகுல் காந்திக்கு வெக்கம் வராதோ? இமாச்சல் பிரதேஷ்ல ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தரோம், ஒரு கிலோமீட்டர் ரோடுக்கு 230 சிஏஜி ரிப்போர்ட் சொன்னதுக்கு அப்புறம் வெக்கம் கெட்டது அதை யாரும் ஒத்துக்கிட்டாங்களா? தைரியம் இருக்கா? ஒரு கிலோமீட்டர் தைரியம் இருக்கா? நான் சொல்றது தைரியம் தெளிவா இருக்கு. சரி, அவர் ஒரு நாள் சென்னைக்கு வர்றேன், இமாச்சல் பிரதேஷ்ல சம்பளம் கொடுக்க பணம் இல்லாம இன்னைக்கு வக்கு இல்லாம இருக்கிற காங்கிரஸ் கட்சி, அத பார்த்து ராகுல் காந்திக்கு பயம் வராதா? ஒரு கடிதம் வாங்கிட்டீங்களா? காங்கிரஸ் பார்த்து பயப்படல, காங்கிரஸ் பார்த்து பயப்படல எடுத்துங்க. ஏன் பழைய மோடியினுடைய செயல்பாடு உங்க ஸ்டேட்மெண்ட்டுங்க என்ன மாறுச்சு? ஜேபிசிக்கு போயிருக்கு, அது ஜனநாயகமா பண்றீங்க. ஜேபிசிக்கு போனா அதே கேள்வி நீங்க கேட்டீங்களா? ஏன் ஜேபிசி காண்பிச்சீங்க? ஏன் ஜேபிசி நீங்க தானே கேக்குறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? கூட்டணி எப்படி வேணா இருக்குங்க, கூட்டணி எந்த ஸ்ட்ராட்டஜி வேணா பண்ணலாம். அப்ப அன்பர் ஒத்துக்கிறாரா? திரு முதலமைச்சர் ஸ்டாலின் பயந்துட்டாருன்னு இங்க லேபர் லா எடுத்துன்னு வந்த 2 நாள்ல வாபஸ் வாங்கினாரு. பயந்துட்டாரா அவரு? அவருக்கு ஃபுல் ஸ்ட்ரெங்த்ல வேலை தமிழ்நாடு அசம்பிளியில் இருக்காரு. அப்ப கூட்டணி கட்சி டான்ஸ் ஆட வைக்குதா முதல்வரை? அப்ப அதை திருப்பி எடுத்துக்கிட்டாரு. அந்த பயம் எங்க இருந்து வந்ததுன்னு கேட்டு சொல்லுங்க. கொஞ்சம் பிரதர், நான் பேசுறேன். வாபஸ் வாங்குறப்ப சம்பந்தம் இல்லாம நாங்க இது மாதிரி புள்ளி மாத்த மாட்டோம், கமா மாத்த மாட்டோம் ஏதாவது சொன்னோமா? அந்தமான தைரியமான முதலமைச்சரான்னு அவர் சொல்லணும். கொஞ்சம் பாயிண்ட் கேட்க, செந்தில் பாலாஜி பத்தி பேசினவர் யாருங்க? அதெல்லாம் என்ன ஸ்ட்ராட்டஜிங்க? அதெல்லாம் வெக்கம் இருக்குமா? நம்ம திருப்பி கேட்க முடியுமா? செந்தில் பாலாஜி கெட்ட கேள்வி என்ன? அவர் போட்டு கேஸ் என்ன? அவர் போட்டு கேஸ்ல தான் இன்னைக்கு உள்ள இருக்காரு. என்னங்க சம்பந்தம் இல்ல? எல்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. உங்களுக்கு பேச முடியாது. ஒரே நிமிஷம் டென்ஷன் ஆகாது. நானும் பேசுவேன். நீங்க பேசுங்க. பொறுமையா இருங்க. நான் சம்பந்தம் இல்லாத நான் பேசுறேன். நீங்க பேசுனா நான் திருப்பி பேசுவேன். ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஸ்ரீராம், ஒரு நிமிஷம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க கேள்வி கேட்கிறேன். இவர் டிசைட் பண்ண முடியாது. நீங்க டிசைட் பண்ணணும். ஒரு நிமிஷம் கேள்வி பதில் வாங்குங்க. நான் பேசுறேன். கேள்வி வச்சீங்களா? நான் பேசுறேன். கேள்வி வச்சீங்க. ஒரே நிமிஷம். இல்ல என்ன சொல்றேன்? இல்ல ஒரு நிமிஷம். இல்ல ஆபீஸ் டென்ஷன். நோ இந்த மாதிரி ஒண்ணுமே நீங்க பேசுற மாதிரி டென்ஷன் ஆகாதீங்க. செய்க நீங்க ஒரு ஆளு. இல்ல ஒரே நிமிஷம். அவர் என்ன சொன்னாரு? இப்போ நாங்க பின்வாங்கி இருக்கிற அச்சம் அப்படின்னா 12 மணி நேரம் வேலை விஷயத்தை தலைப்புல பேசல. 12 மணி நேரம் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அவரே கேக்குறாங்க. அவர் கேளுங்க. நான் கேள்வி உங்களுக்கு பதில் சொல்றான்னு பார்க்கலாம். இல்ல என்ன கேக்குறேன்? நாங்க வாபஸ் வாங்குனது பயம்னா இங்க திமுக அரசு அதை செஞ்சுச்சு. 12 மணி நேரம் வேலையில வந்தப்போ எல்லாம் எடுத்தப்போ அப்ப பயமா கேக்குறாரு. நாங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து என்னைக்குமே நாங்க எல்லாம் செய்வோம் சார். அவங்க இது ஒண்ணு செய்யாதவங்க செய்றாங்க.
இன்னைக்கு கூட்டணி முதல்ல பில்ல கன்சல்ட் பண்ணி எதிர்க்கட்சிகள் கோரிக்கையை ஏற்றுக்கொள்வது எங்களுடைய பழக்கம். ஆனா இவங்க அது கிடையாது. நீங்க எல்லாரும் சேர்ந்து பிரதமர் பயம் குஷியா இருக்கீங்களா, ஜாலியா இருக்கீங்களா, அதோட போய் தூங்கிடுங்க, அவ்வளவுதான். நீங்க வந்து என்னமோ பிரதமர் பயந்துட்டார், வேலுசாமி 100 சீட்டு வாங்க முடிஞ்சா 3 தேர்தல்ல காங்கிரஸ் பார்த்து பயந்துட்டாருன்றது சிறந்த நகைச்சுவை அப்படின்றாரு எஸ்.எஸ். ஸ்ரீராம். நகைச்சுவையா? இடுக்கன் வருங்கால் நகுங்கன்ற மாதிரி பயம் இருக்கிற போது, அச்சம் இருக்கிற போது நான் ஒண்ணு கேட்கிறேன். ஒரு நாடு ஒரு தேர்தல் பேசுனீங்களா வாய்க்கிடிய 4 மாநில தேர்தலை ஒரே நேரத்தில் அறிவிக்க முடியல. கடைசியில ஒரே ஒரு ஸ்டேட் ஜம்மு காஷ்மீர், நீங்க வெறும் 90 தொகுதிக்கு 3 கட்ட தேர்தல். அப்ப உங்க நேற்று வரல வாய்கிடிய பேசுறது எங்க போச்சு? நாகரிகத்தை பத்தி இவங்க கேட்கறாங்க எங்கிட்ட. பாராளுமன்றத்தில் 80 வயது இருக்கக்கூடிய சோனியா காந்தி இத்தாலிக்கு போயிட்டு வர்ற போது அங்க இருக்கிற பாஜக எம்பி இத்தாலிக்கு போயிட்டு வந்திருக்காரு, இவருக்கு கொரோனா டெஸ்ட் எடுக்கணும் சொல்ற போது அப்படி வாய்கிடிய சிரித்த பிரதமரும் மற்ற அமைச்சர்களும் அந்த நாகரிகம் எங்களுக்கு தெரியாதா? இவங்க நாகரிகத்தை எங்களுக்கு கத்து கொடுக்கறாங்களா? பார்த்தோம். அந்த கூட்டணியை பத்தி பெருசா சொன்னாரு. சிவசேனா நீங்க ரெட்டை பிள்ளைகளா இருந்தீங்க. சிவசேனா யாரு கூட இருக்கு? இப்ப எங்க கூட இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? சிவசேனா பண மதிப்பிழப்பு நிதி அமைச்சருக்கே தெரியாது. சிண்டே சிவசேனா அமைச்சரவையில பேசுற அமைச்சரவையில கருத்து கேட்காமலே நிதி அமைச்சருக்கு தெரியாமலே ராத்திரி 12 மணிக்கு அறிவிச்ச உத்தம உத்தரங்களா? நாகரிகத்தை பத்தி நீங்க சொல்றீங்களா? வார்த்தை ப்ளீஸ். யார் சொல்றீங்க நாகரிகத்தை பத்தி? நீங்க பார்த்தோம், உங்க நாகரிகத்தை பார்த்தோம். இப்போ வார்த்தை எங்களுக்கு நாகரிகம் தெரியும் சார். எங்களுக்கு தெரியும். டைம் பாசிங் வந்தாலும் உங்களுக்கு என்ன நாகரிகத்தை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. எங்களுக்கு தெரியும். 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் அடிபட்டு உதப்பட்டு அரசியல் இருப்போம். நீங்க பொழுதுபோக்கு வந்து பேசுறவங்க எங்கிட்ட கேள்வி கேட்பீங்களா? நீங்க உங்களை கேட்க கூடாத கேள்வி. நீங்க என்ன போராட்டம் நடத்துறீங்க? நீங்க என்ன சலுகை வாங்கிருக்கீங்க? ஜெயிலுக்கு போயிருக்கீங்களா? உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது தெரியுமா? நீங்க ஒரு நிமிஷம் 12 மணிக்கு அனௌன்ஸ் 8 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணி 12 மணிக்கு லாக்டவுன் சொல்லப்போ அன்னைக்கு எதிர்த்தீங்க, சர்வாதிகாரம் அப்படின்னீங்க. இன்னைக்கு கேட்டு செய்கிறோம் அல்லது கமிஷனுக்கு அனுப்புறோம், கூட்டுக்குழுக்கு அனுப்புறோம்னா பயந்துட்டாருன்றீங்க. அப்ப எப்படிதான் செயல்படணும்? திருச்சி வேலுசாமி சார், கூட்டுக்குழுக்கு அனுப்ப முடியாது. நான் என்ன சொல்றேன், பண மதிப்பிழப்பு நிதி அமைச்சருக்கே தெரியாம ராத்திரி 12 மணிக்கு அறிவிச்சு அப்படித்தான் சொல்லுகின்ற அந்த மோடியை இன்றைக்கு இல்லை. அதுதான் ராகுல் காந்தி சொல்றாரு, பலவீனம் ஆயிட்டாரு, பயந்துட்டாரு, கண்ணுல தெரியுது, பயம் தெரியுதுன்னு. அவர் முன்ன மாதிரி பேச முடியல. காங்கிரஸ் தனியா கண்டெஸ்ட் பண்ணுமா? கண்ணுல எங்களுக்கு கண்ட பயம் நல்லா தெரியும். உங்க 37 கட்சி நான் திருப்பி சொல்றேன், ஒரு அரசியல்வாதி பேசுறது உங்களுக்கு என்னங்க? பொழுதுபோக்கு பேசுறது உங்களுக்கு என்னங்க? நீங்க பிஜேபி என்ன தனியாடிக்கிறா கூட்டணிங்களா? கூட்டணியில ராகுல் காந்தி நீங்க தயார், நீங்க தயாரா? நீங்க தயாரா இருக்கீங்க? ஓகே, நீங்க தயாரா? தெரியாம அவருக்கு பயம் இல்லையே. ஜேடிஎஸ் கடைசி நேரத்துல ஏன் கூப்பிட்டீங்க? பாஜக தனியா நிக்குது. மோடி அரசு விரைவில் வீழும், வீழக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லைன்னு ராகுல் சொல்லுகிறாரு. எந்த அடிப்படையில்? திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள்ட்ட மோடி ஆட்சி விரைவில் விழும், இது ரொம்ப நாளைக்குலாம் இந்த ஆட்சி நீடிக்காது அப்படின்ற ஆர்வத்தை கணிக்கிறார் ராகுல் காந்தி. எப்படி பார்க்குறீங்க? அது வந்து ராகுல் காந்தியோடைய பகல் கனவு, வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இது வந்து நடக்க கூடாத ஒன்று, அது நடக்கவும் போகிறதில்ல. அவர் வந்து அந்த ஸ்பீச்சிலே வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து சொன்னார். அதை நீங்கள் வந்து டிரான்ஸ்லேஷனில் வந்து ஒரு வேளை மிஸ் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த ஆர்டிக்கல் 370 அந்த ஸ்டேட்ஹுட், அதாவது வந்து இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர்ன்றது வந்து இப்போ யூனியன் பிரதேசமாக மாறி இருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், அதாவது வந்து அங்கே ஜம்மு மற்றும் இந்த காஷ்மீரில் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த முழு மாநில அந்தஸ்தை நாங்கள் திருப்பி தருவோம். அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு அந்த அதிகாரமும் கிடையாது. அடுத்தது வந்து அவரே அடுத்த பாயிண்ட் சொல்றாரு, இதற்கு வாய்ப்பு இல்லாமல் போனால்
5 வருடங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய அந்த மக்களவை தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்று நாங்க வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு மாநில முன்னாடி இன்னொன்னு அந்தஸ்து திருப்பி சொல்றாரு. இந்த பெற்றுக் தேர்தல் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே இந்த அரசு எப்படியாவது நிர்பந்தம் கொடுத்து மாநில அந்தஸ்து கொடுத்துடணும்னு நினைச்சோம், முடியலன்றார். அதான் சொல்றேன் இல்லைங்களா, இது வந்து அவர் ஏதோ ஒரு கனவு உலகத்துல இருந்துகிட்டு நடைமுறையில என்ன நடக்குது, பாராளுமன்றத்துல என்ன நடக்குது அதை பத்தி எந்த ஒரு புரிதலும் இல்லாம அவர் வந்து பேசிட்டு இருக்காரு. அதை மக்கள் வந்து அதை வந்து ஆமோதிக்கிறது இல்லை. அதுக்குரிய சரியான ஒரு பாடத்தை இன்னைக்கு வந்து மக்கள் வந்து அவருக்கு தங்களுடைய வாக்கு மூலமாக தெரிவிக்க இருக்கிறார்கள். நம்ம வந்து இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய திமுக நண்பராக இருந்தாலும் சரி, அண்ணன் வேலுச்சாமி அவர்களா இருந்தாலும் சரி, தொடர்ந்து வந்து மோடி அவர்கள் வந்து வீக் ஆயிட்டாரு அப்படின்னு. மோடி அது மாதிரி வீக்கே ஆகல. அதாவது ஒரு நண்பர் சொன்னார் இல்லைங்களா, 100 நாட்களுக்குரிய திட்டம் அப்படின்னு. நாங்க வந்து 100, அதாவது என்னைக்கு வந்து 3வது முறையாக திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து பதவி பிரமாணம் நடந்ததோ அன்னிலிருந்து, அந்த மொமெண்ட்ல இருந்து பிரதமர் மந்திரி நரேந்திர மோடியும் சரி, அனைத்து அமைச்சர்களும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, தொடர்ந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அதாவது NDA 1, NDA 2, NDA 3 அது வந்து ஒரு கண்டினியூவேஷனா தான் நடந்துட்டு இருக்கு. இந்த காலகட்டத்துல ஒரே நாடு ஒரே தேர்தல் சொன்னீங்களே, உங்களால முடியுமா? பொது சிவில் சட்டம் முடியுமா? இதெல்லாம் கேள்விக்குள்ளாகுதுல. இப்ப பண்ண முடியுமா பாஜகவால அப்படின்றாங்கல்ல. அதாவது இன்னைக்கு அதாவது அண்ணன் சொன்னார் இல்லைங்களா வேலுச்சாமி, ஒரே கட்டத்துல வந்து தேர்தல் நடத்தணும் அப்படின்னு. அது இன்னும் நடைமுறைக்கே வரலன்னு. என்னைக்கு வந்து நடைமுறைக்கு வரும்பொழுது அது கண்டிப்பாக அதை வந்து எலெக்ஷன் கமிஷன் நடத்தி ஆகும். ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் அவங்க வந்து சொல்லி இருக்கிறாங்க. திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் நான் சொல்லல, அது நாங்க ஓகேண்ணே, நீங்க சொன்னதை நீங்க ஓகே ரைட், ஐ அக்ரி. அதான் நாங்க சொன்னதா இருந்தாலும் சரி, நீங்க அதை கோடிட்டு காட்டி பேசுனீங்க. திரு ராம்நாத் கோவிந்த் அவருக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷனுடைய அதிகாரிகள் வந்து அங்க அப்பீர் ஆகி இது பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எலெக்ஷன் நடத்துறது வந்து பாஜக ஆட்சி கிடையாது, பாஜக அரசு கிடையாது, பாஜக கட்சி கிடையாது. அது வந்து தன்னார்வம், அதாவது தன்னிச்சையாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு எலெக்ஷன் கமிஷன். எந்த எலெக்ஷன் கமிஷன் காங்கிரஸ் 99 இடத்துல ஜெயிச்சிச்சுன்னு சொன்ன அதே எலெக்ஷன் கமிஷன் வந்து நடத்துறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம் அப்படின்னும் போது அவங்க நடத்தி காட்டதான் போறாங்க. அதனால எலெக்ஷன் கமிஷன் மேல நம்ம டவுட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. அடுத்ததாக 2 உதாரணத்துல மட்டும் கார்கே நீங்க பெர்மிட் பண்ண நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். இதாவது வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு ஆர்டினன்ஸை வந்து கிழிச்சு போட்டார், ஒரு சட்டத்தை. அதாவது எந்த ஆர்டினன்ஸ் அவர் கிழிச்சு போட்டார் அப்படின்னா 2 வருடத்துக்கு அதுதான். இப்போ எந்த இடத்துல ஒரு இம்மெச்சூரான அவரோட பிஹேவியரை இந்த நாடே பார்த்துச்சு. எந்த சட்டத்தை அவரே பாதிக்கப்பட போறாரு கிடையாது, அப்படி கிடையாது. அந்த சமயத்துல அந்த கேஸே வரல. ஆக்சுவலி வந்து அவர் மோடி அப்படின்றவரை அந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துல உள்ள அந்த 2 வருடம், அது 2 வருடத்துக்கு மேல் வந்து யாரெல்லாம் வந்து தண்டனைக்கு உட்பட்டாங்களோ அதை கிழிச்சு போட்டாரு. ஆனா கர்மா அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த கர்மா வீதி என்ன பண்ணுச்சுன்னா அவரே ஒரு 10 வருஷம் கழிச்சு அதே இதால வந்து தகுதி நீக்கம் ஆளானார். இதுக்காக சொல்ல குஜராத்தில் இருந்து வரும் தீர்ப்புகள் விசித்திரமாக இருக்கிறதுன்னு சொல்லுச்சே. அது பல்வேறு, பட் அது பெயில் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா அதுக்கு வந்து கேஸ் முடியல. அதையும் நீங்க வந்து யூ ஹேவ் டு கீப் இட் இன் மைண்ட். அந்த கேஸ் இன்னும் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்காக அவர் வந்து அங்க குஜராத் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் பெயில்ல தான் இருக்காரு. அவருக்கு ரிலீஃப் கொடுக்கவே இல்லை. அடுத்ததாக இன்னொன்னு சொல்றேன். இந்த ஜனநாயக முறைப்படி, பாராளுமன்றத்து முறைப்படி 2004 திரு வைகோ அவர்கள் போட்டா சட்டத்துல வந்து கைது பண்ணப்பட்டார். அவருக்கு ரிலீஃப் பண்றதுக்காக திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து என்ன சொன்னார்னா, போட்டா சட்டத்தை நம்ம எடுக்கணும் அப்படின்னு. 2004 ஆட்சிக்கு வந்து UPA 1 வந்த உடனே அதுக்காக பல முறை முயற்சி பண்ணி ஜாயிண்ட் செஷன் வந்து நடந்துச்சு. அதாவது பார்லிமெண்ட்டுடைய சென்ட்ரல் ஹால்ல ஜாயிண்ட் செஷன். அவங்களுக்கு வந்து அந்த சமயத்துல அந்த தேவையான அந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்ல கூட பாஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் UPA 1 இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு கட்டத்துல அந்த பில்ல வந்து அவங்க பாஸ் பண்ணி போட்டா சட்டத்தை ரத்து பண்ணாங்க. அதுக்கு பிறகு வைகோ என்னென்ன பண்ணாரு, கலைஞர் அதுக்காக எவ்வளவு வருத்தப்பட்டாரு, அதெல்லாம் வரலாறு, அது எல்லாருக்குமே பார்த்தது. ஆக மொத்தம் இதை நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இன்னைக்கு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, டேட்டா ப்ரொடெக்ஷன் பில்லா இருந்தாலும் சரி, டேட்டா ப்ரொடெக்ஷன் பில்ல
நாங்க வாபஸ் வாங்கணும்னா 81 சட்ட திருத்தங்கள் அதுல கொண்டு வரப்பட்டது. அந்த 81 சட்டத்தை நீங்க கொண்டு வந்தாதான் இதை பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஜாயிண்ட் பேனல் வந்து சொல்லுச்சு. அப்ப இந்த பில்லை நம்ம ரீவிசிட் பண்ணாதான் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற காரணத்துக்காக தான் அந்த பில்லை நம்ம வாபஸ் வாங்கணும். எங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. மோடி அப்படி பயந்து கொண்டு அரசியல் செய்வரும் இல்லை. ஓகே, நான் திரு ஹஃபீஸ், மோடி ஆட்சி விரைவில் வீழும், வெகு தொலைவில் இல்லை அப்படின்னா, இப்பதான் ஆட்சி அமைச்சு 3 மாசம் இருக்கு. இது வரைக்கும் அவங்களுடைய கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க வந்து கம்ஃபர்டான மெஜாரிட்டியில் கூட்டணியோட இருக்காங்க. என்டிஏ அரசு இருக்கிறது. எப்படி இது நடக்கும்? இல்லை, அதுக்கு முன்னாடி ஆசீர்வாதம் ஆச்சாரியா என்ன சொன்னார், நாங்களாம் பயப்படலை, 100 நாள் பிளான் பண்ணி போயிட்டு இருக்கோன்னு. யாருமே நீங்களாம் லீவ் போட்டு வீட்டுக்கு போயிட்டீங்கன்னு சொல்லலையே. அதுக்கு அது பதில் கிடையாது. ஏன் பயந்தீங்கன்றதுக்காக நாங்கள் சில உதாரணங்களை கொடுக்குறோம். வக்ஃப் பில் ஜேபிசிக்கு போயிருக்குது, யூபிஎஸ்க்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க, நம்ம இது இல்லாமல் இந்த யூபிசி லேட்ரல் என்ட்ரியை வந்து வாபஸ் வாங்கியிருக்கீங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள், கேபிட்டல் கெயின் டாக்ஸில் வந்து திருத்தங்களை கொண்டு வந்திருக்கீங்க. ஒருங்கிணைந்த அதான் யூனிஃபார்ம் இது காஸ்ட் பேஸ் சென்சஸுக்கு இப்போ நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு அது வந்து பீகாரில் நிதிஷ்குமார் கொண்டு வரும்போது அது இந்தியாவை பிளவுபடுத்துன்றீங்க. இன்றைக்கி அதுக்கு சம்மதம் தெரிவிப்பதாக செய்திகளில் ஊடகங்களில் வருது. இப்போ எல்லாமே உங்களுடைய நீங்கள் எந்தெந்த கோட்பாடுகள்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களோ அது அடிப்படையில் மாறி வேற ஒரு முகத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்கீங்களே. காட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்குல்ல. தன்னை 56 இன்ச் மார்பு, நான் சர்வதிகாரி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இன்றைக்கி அங்கே பேச மாட்டேங்கிறாரு பிரதமர். நான் நினச்சதை செஞ்சிருவேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்ப அந்த சூழல் உருவாகி இருக்கிறது. நான் திரும்பவும் சொல்றேன், சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் தான் வக்ஃப் பில்ல வந்து பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க ஜேபிசியில் என்ன நடக்குதுன்னு கேளுங்க. காங்கிரஸ் எந்த அளவுக்கு எதிர்க்குதோ அதை விட அவர்கள் கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடியவங்க பிரச்சனையை எடுத்து சொல்றாங்க. வக்ஃப் சட்டத்தால இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு அவங்க கூட்டணியில இருக்கிறவங்க பேசுறாங்க. ஒருவேளை மோடி பயந்தாலும் கூட அதுக்கு சந்திரபாபு நாயுடு நிதிஷ் தான் காரணம், இந்தியா கூட்டணி கிடையாது. இல்ல நாங்க வெளியில இருந்து ஒருவேளை பயந்தா அதுக்கும் நீங்க காரணம் கிடையாது. ஏங்க நாங்க காரணம் தாங்க. அதனாலதானே அவர் மெஜாரிட்டியே இல்லாம வந்திருக்காரு. நாங்க இல்லைன்னா அவர் வந்திருப்பார்ல. அவர் வந்திருப்பார்ல. நாங்க இந்த இந்தியா கூட்டணி இந்த ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகலன்னா, இந்த ஃபார்மேஷன் ஃபார்ம் நீங்க அப்படியே நீங்க வாதத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் மக்கள் ஓட்டு போடல, மக்கள் ஏன் சார் ஓட்டு போடல, 272 ஏன் சார் வாங்கல, அதுதான் சார் கேள்வி. இல்லாட்டினா நீங்க ஆட்சி அமைச்சிருக்கலாமே சார். ஆட்சி அமைக்க முடியல, எதிர்கட்சி அந்தஸ்து மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அதாவது சார் நீங்க நேர்மையானவங்களா இருந்திருந்தீங்களா சார், எலெக்ஷன் கமிஷனை நேர்மையா நடத்தணும்னு நீங்க ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா சார், சுப்ரீம் கோர்ட் ஒன்னு சொல்லிச்சே சார், நாங்க வந்து நானும் சிஜிஐயும் உள்ள வரேன் சார். அந்த 99 சீட் அப்ப ரிசைன் பண்ணிருங்க சார். நான் சிம்பிளா கேக்குறேன், நான் உங்ககிட்ட சிம்பிளா கேக்குறேன், எந்த எலெக்ஷன் கமிஷன் உங்களுக்கு வந்து 99 சீட் வாங்கியிருக்கோம், அதை ரிசைன் பண்ணிருங்க. ஏன் திரும்பி இன்னொரு தடவை எலெக்ஷன் நடத்தட்டும். எந்த எலெக்ஷன் கமிஷன் மேல நம்பிக்கையிலேயே அந்த எலெக்ஷன் கொடுத்ததே நீங்க அக்செப்ட் பண்ணிருக்க கூடாது சார். இதெல்லாம் ஒரு வாதமாங்க. எனக்கு உண்மையிலேயே சொல்றேன், இப்படிலாம் வாதம் நீங்க அப்ப எலெக்ஷன் கமிஷன் மேல நீங்க வந்து குற்றச்சாட்டு வைக்க கூடாது. அப்ப எலெக்ஷன் கமிஷன் மேல குற்றச்சாட்டு வைக்க கூடாது. நடந்து போங்க, அதை விட்டு நடந்து போங்க. ஒரு நிமிஷம் இல்ல, அத சட்டத்துல அனுமதி இல்ல. எலெக்ஷன் கமிஷன் நடக்கிறது ஏத்துக்க முடியாதுன்னு சொல்ல எலெக்ஷன் கமிஷன் 270 அனௌன்ஸ் பண்ணிருக்க முடியாதா? ஏங்க கான்டக்ட் ஆஃப் தி எலெக்ஷன் ஒன்னு இருக்கு. இதுக்கு முன்னாடி நாங்க பல விவாதம் நடத்தி இருக்கோம். கர்நாடகா பிஜேபி அப்சல்யூட் ஹேட்ஃபுல் கேம்பெயின் நடத்துது. அப்ப கர்நாடகா பிஜேபிக்கு நோட்டீஸ் அனுப்பணுமா இல்ல எக்ஸுக்கு நோட்டீஸ் அனுப்பணுமா? கர்நாடகா எலெக்ஷன் முடிகிற அன்னைக்கு எப்படி இந்த ஹேட் ஸ்பீச்சை நடத்தலாம், இதை எந்த பிளாட்ஃபார்ம்ல போடலான்னு எக்ஸுக்கு அனுப்புது. பிரைம் மினிஸ்டர் மதவாத பேச்சு பேசினா நட்டாக்கு நோட்டீஸ் அனுப்புது. இதுக்கு முன்னாடி சரித்திரத்துல நடந்திருக்கா? இத பத்தி கேட்டா நீங்க சம்பந்தமே இல்லாம அந்த எலெக்ஷன் கமிஷன் கொடுத்ததை ஏத்துக்க கூடாதுன்னு இது ஒரு வாதமா, ஒரு அறிவாளி வாதமா பேசி இதுக்கு நான் வர பதில் சொன்னேன். நீங்க தான் ரொம்ப அறிவாளி மாதிரி பேசுறீங்க. அதுதான் உங்களுக்கு நான் சுட்டி காட்டுறேன். ரொம்ப நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. நான் ரொம்ப சிம்பிளா நான் கேட்கிறேன், எந்த எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷன் நோட்டீஸ் அப்படின்னா அந்த எலெக்ஷன் கமிஷன் அதே எலெக்ஷன் கமிஷன் உங்களை ராகுல் காந்தி மேலையும் உங்க மல்லிகார்ஜுன் கர்கே மேலையும் அந்த குற்றச்சாட்டு வச்சாங்களே, அப்ப எங்க போச்சு உங்களுக்கு? என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எப்படி மோடி ஆட்சி வீழும் நினைக்கிறீங்க? மோடி ஆட்சி 29 தேர்தல், அதாவது ஒரு ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய திமுகவும் சரி காங்கிரஸும் சரி யாருமே சரி ஒரு தேர்தலால்
இந்த தேர்தல் நடத்தி ஜெயிச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி 5 வருஷம் ஆட்சி நடத்தணும்ன்றது ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய எல்லாருடைய ஆசை. ஆனா அதுக்கான சூழலை பாஜக தான் உருவாக்கி வைக்கணும். அங்க கூட்டணியில இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு கம்பல்ஷன் இருக்கு. கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாரையும் நீங்க என்ன பண்ணீங்க, யார் யாரெல்லாம் உங்களோட கூட்டணியில இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் காலியா இருக்காங்க. உங்களோட சாஃப்ட் பெட்லிங் பண்ணவங்க எல்லாருமே காலியா இருக்காங்க. அந்த யதார்த்தத்தை இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறதுனால தான் உங்க கூட இருந்து கூட்டணியில இருந்தாலும் சரி உங்களை ஆதரிக்காம உங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டி எதிர்த்துட்டு இருக்காங்க. நீங்க எங்களை பார்த்து பயப்படுறதை விட இதே திமுகவும் பாஜகவோட கூட்டணியில இருந்தது. மோடி வந்து சிஎம்ஆர் இருக்கப்பவும் சரி இப்பவும் சரி ஃபுல் மெஜாரிட்டியில் இருந்திருக்காரு, சிங்கிள் மெஜாரிட்டியில் இருந்திருக்காரு. இப்போ ஒரு கொலிஷன் கவர்மெண்ட் நடத்துவது அதுல ஒரு தொய்வு ஒரு சிக்கல் இல்லைன்னு மறுப்பீங்களா? எப்படி நீங்க தோய்வுன்னு சொல்றீங்க? 100 நாள் சொல்றீங்க சார், 90 நாள் முடிய போகுது சார், 80 நாள் நடந்துச்சு சார். 100 நாள் மெகா திட்டங்கள் அமைச்சரவை கூட்டி தேர்தல் முடிவுகளுக்கு முன்பாக சொன்னார். நீங்க எல்லா திட்டத்தையும் பாப்பீங்க. உங்களுக்கு நிதிஷ்குமார் வந்து சேருவாங்களான்னு நீங்க கெஞ்சி பாத்தீங்க, நீங்க ஆளெல்லாம் விட்டு பாத்தீங்க, சந்திரபாபு நாயுடு உடனே விட்டு பாத்தீங்க. அவங்க 2 பேரும் உங்களை சீண்ட கூட இல்ல. இப்ப நீங்க உடனே மோடி பயந்துட்டாரு. மோடி நான் உங்களுக்கு பிஎம் போஸ்ட் தரேன் கூப்பிட்டீங்களா இல்லையா? நிதிஷ்குமார உங்களை சீன்னாரு, அவரு மதிச்சாரா நிதிஷ்குமார்? சந்திரபாபு நாயுடுக்கு ஆள் அனுப்பிச்சு பாத்தீங்க. டிகே சிவகுமார் ஏர்போர்ட்ல போய் கை பிடிச்சு பார்த்தாரு. பழைய வீடியோ அது ஆதாரமா பேசுறாரு பாருங்க. அந்த வீடியோ ஓல்ட் வீடியோ சார், அது ஓல்ட் வீடியோ சார், அது ஓல்ட் வீடியோ சார். சார் இப்படிலாம் ஆதாரம் இல்லாம ஏங்க டென்ஷன் ஆகாம சரி அந்த ஆதாரத்தை காட்டுங்க. நான் பேசுறேன், அந்த ஆதாரத்தை காட்டுங்க. ஸ்ரீராம் சார் அது 2024 நடந்ததா? நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. கொஞ்சம் இருங்க. அடிச்சு உள்ளானா யார் வேணாலும் அடிச்சு உள்ளாமா சார்? அடிச்சு உள்ளாமா? கார்கே அந்த வீடியோ அவர் சொன்னார்ல, அது 2024 நடந்த ஏர்போர்ட்ல ஒரு போட்டோ வந்துச்சு. அது எப்போ அந்த வீடியோ? அது 24 இல்ல 23ல நடந்தது. 24ல நடக்கவே இல்ல. இதுதான் இவர்கள் வலதுசாரிகளுடைய கிரெடிபிலிட்டி. இவ்வளவுதான். ஒருமையில பேசுறேன், இல்ல ஒருமையில பேசுறேன். ஒருமையில நான் அனுமதிக்க முடியாது. ஒருமையில பேசுறத நான் அனுமதிக்க முடியாது. திருப்பி பேசாத பண்ணாரு, நான் திருப்பி பேசவா? திருப்பி நான் பேசவா? ஒருமையில திருப்பி ஒரு மரியாதையா நடந்துக்கணும். ஒரு பொய்யா பேசுவீங்க, இவர பேச விட மாட்டீங்க. ஒரு பொய்யா பேசுவீங்க. அந்த வீடியோ உண்மையா? அந்த வீடியோ உண்மையா? அந்த வீடியோ உண்மையா? அந்த வீடியோ உண்மையா? இவர் பேசுறத அவர் சொல்றாருல, அந்த வீடியோ உண்மையா? எத்தனை வாட்டி போய் சொல்லி மாட்டீங்க போய் சொல்றது தான் வேலைன்னு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. இல்ல கத்த விடுங்க. இந்த அரசு 5 ஆண்டுகள் அந்த வீடியோ உண்மையா? அந்த வீடியோ உண்மையா? அந்த வீடியோ சந்திரபாபு அவர் அதுதான் சொல்றாங்க. நாங்க கூப்பிட்டோம் சொன்னாங்க. திருப்பி சொல்லுங்க. அந்த வீடியோ உண்மையா? கூப்பிட்டாரா இல்லையா? அந்த வீடியோ உண்மையா? என்னங்க நீங்க ஊருக்கே தெரியும், சும்மா இவர் இங்க உட்கார்ந்து கத்தின்னு இருக்காரு. எல்லாரும் சந்திரபாபு நாயுடுவும் போய் பார்த்தாங்க, நிதிஷ்குமாரையும் போய் கேட்டாங்க. 2 பேரும் வரலங்க. இல்ல இது போய் யார் சொன்னா? நிதிஷ்குமார் சொல்லிருக்காரு, சந்திரபாபு நாயுடு சொல்லிருக்காரா? விடுங்க நான் இல்ல போய் நரேட்டிவா நீங்க எவ்வளவு பேசிட்டு இருக்காங்க. சொல்லுங்க, நீங்க என்ன சொல்றீங்க? இந்த அரசு 5 ஆண்டுகள் நீடிக்கும்னு சொல்ல முடியும். உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நிச்சயமா நீடிக்குமா இல்லைன்னு பாருங்க. முதல்ல இந்தி கூட்டணி நீடிச்சா பாத்துங்க. ஏன் இப்போ இவங்க மம்தா பானர்ஜி ஒன்னும் பார்லிமெண்ட்ல எங்களுக்கு ஒன்னும் இந்தி கூட்டணியோட எங்களுக்கு ஒட்டும் இல்ல உறவு இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, எங்களுக்கு தனியா சீட்டு வேணும்ட்டாங்களே. இந்தி கூட்டணி 22 பஞ்சர் போட்ட ஃபுட்பாலுங்க. அது முதல்ல ஒன்னா இருக்கான்னு பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க 240 வாங்கின பாஜக பத்தி நீங்க பேசலாம். 5 வருஷம் அடுத்த 5 வருஷமும் ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஆதாரம் மட்டும். அது எந்த டேட்ல தெரியுமா நடந்திருக்கு? 2023ல டிசம்பர் 29 2023ல ஏர்போர்ட்ல சந்திச்சது. அப்ப சொல்லுங்க. ஆனா போய் கூட்டுங்க. இதுதான் கிரெடிபிலிட்டி. இல்ல இதுதான் கிரெடிபிலிட்டி. அடிச்சு விட்டு போறது. அடிச்சு விட்டு போறது. யாருமே பேசலாம். நான் பேசுன திமுக. ஐ ஸ்டாண்ட் பை வாட் ஐ சே. பாத்துக்கலாம். ஐ ஸ்டாண்ட் பை வாட் ஐ சே. திருச்சி வேல் பண்ணுங்க. இந்தியா ஒரு ஃபேக் வீடியோ ஒரு ஆதாரமா காட்டி பேசுறாரு. இவர் உட்கார்ந்து ஒரு கிரெடிபிளான விவாதத்தை நடத்துறாரு. பண்ணாலும் மக்களுக்கு உங்களை பத்தி தெரியுங்க. இந்தியா கூட்டணியை பார்த்து பிரதமர் பயந்துட்டாருன்னு நினைச்சுக்க. ஆதாரத்தை காட்டியாச்சு. அது இல்லன்னு ஒத்துக்கணும்.
நேர்மை தான் ஒத்துக்கணும். விவாதத்தை சுருக்க விரும்பல. இல்லைங்க, அவர் ஆமா, ஒரு நாங்க தலைப்பை இல்லைங்க, முடிஞ்சு. போற போக்குல ஒரு பொய்யை அடிச்சு விட்டு கார்கே, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் ஹபீஸ் கிட்ட. எப்படி ஏத்துக்க முடியும்? டிபேட் அதோட நின்றது தான் நான் சொல்றேன். கார்கே, நான் ஒரு கேள்வி கேட்கணும் ஹபீஸ் கிட்ட. ப்ளீஸ் திருச்சி அதாவது ஜனநாயக இன்னைக்கு இந்தியா இல்ல இன்னைக்கு இந்தியா அடிச்சு விட்டு போறது ஒண்ணா கேக்குறாரு சார். மம்தா மாறுபட்ட நிலைப்பாடு எடுத்துட்டாங்க. நீங்க எல்லாம் பேசிட்டீங்க, கடைசியில பேச விட மாட்டீங்களா? நீங்க பேசுங்க. அதாவது ஜனநாயகத்துல கடந்த கால வரலாறு, வாஜ்பாய் ஆட்சியில் இருக்கும்போது ஒரே ஒரு ஓட்டுல ஆட்சி கவுந்தது, தேர்தல் வந்துச்சா இல்லையா? ஜனநாயகத்துடைய சிறப்பே அதுதான். எப்ப வேணாலும் கவுரு, எப்ப வேணாலும் வரும். இவன் நம்ம நண்பர் சொன்னாரு, கர்ம வினைன்னு சொன்னாரு. இந்தியாவுக்கு சுதந்திரத்துக்காக போராடி கொண்டிருக்கிற போது, சுதந்திரம் வேணாம்னு சொல்லி பிரிட்டிஷ் நாடு இந்தியாவுக்கு வர்ற போது வரவேற்பு கொடுத்த அந்த RSS, சுதந்திரம் கிடைத்து 70 ஆண்டுகளாக அலுவலகத்திலே தேசிய கொடியை ஏற்ற மாட்டோம் என்று சொன்ன அந்த RSS இன்றைக்கு தேசிய கொடியை ஏற்றுகிறதே. அவருக்கு ஆதரவா இருந்தவங்கலாம் 3 நாள் தேசிய கொடியை வச்சுக்கிட்டு ஊர் புறா சுத்துகன்னு சொல்றாங்களே, அதுதான் கர்ம வினை. இந்த நாட்டுடைய தேசத்திற்காக தியாகம் பண்ணவன அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, எங்களுக்கு தான் தெரியும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் விரைவில் அதற்கான பாடத்துக்கு வாங்க. இந்த ஆட்சி எப்ப வேணாலும் விடலாம். அது எப்ப வேணாலும் விடலாம். அதுக்கு தான் சொன்னேன், வாஜ்பாய் ஆட்சியில ஒரே ஒரு ஆட்சி கவுண்டர் பத்தி சொல்றேன். அதுதான் ஜனநாயகம். இறுதி கருத்து ஒரே ஒரு ஆசீர்வாதமாச்சாரி. இறுதி நேரம் ப்ளீஸ். அதாவது திரும்பி எங்களுக்கு சான்ஸ் கொடுப்பீங்களா? ஒரு நிமிஷம் அண்ணா, நீங்க சொன்னதுக்கு தான் நான் பதில் சொல்ல போறேன். அதனால வந்து இன்னொரு சான்ஸ் தேவைப்படாது உங்களுக்கு. அதாவது சிம்பிளா சொல்ல போனா, இந்த ஆட்சி அண்ணா ஒரு நிமிஷம் கேட்டுக்கோங்கண்ணே. இந்த ஆட்சி வந்து கவிழ போறது கிடையாது, அதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. ராகுல் காந்தி வந்து அவரு பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார். அந்த பகல் கனவை தொடருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது மோடி 24 தேர்தலுக்கு முன்னால் எப்படி இருந்தார், ஆட்சி கவுண்டதெல்லாம் உண்டு. சரி, ஓகே ஓகே சார். ஓகே, 24 தேர்தல் முடிவுக்கு முன்னாடி இருந்த மோடி இன்றைக்கு இல்லை. அன்றைக்கு காது கொடுத்து கூட கேட்காமல் எம்பிக்களை தூக்கி போட்டு சட்டத்தை BNS போன்ற கடுமையான சட்டங்களை நிறைவேற்றினார். இன்னைக்கு அந்த சூழலை இந்தியா கூட்டணி தடுத்திருக்கிறது. அவர்கள் ஒவ்வொரு முடிவுக்கும் பல பேரை நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி வச்சிருக்காங்க. இன்னும் 5 வருஷம் மோடி பயந்துட்டார்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கலாம் இந்தி கூட்டணி. அடுத்த 5 வருஷமும் பிரதமர் மோடி தான், மாற்று கருத்து இல்லை. பாப்போம், பொறுத்து வந்து பாப்போம். தேசிய அளவில் குறிப்பா பாராளுமன்றத்தில் என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். விவாதத்தில் பங்கொண்ட சிறப்பு விருதுகள் அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.